ஹலோ, வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த வருஷம்னா 2025 தான். அதில் எந்த எக்ஸாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஸ்டெனோ எக்ஸாம் தான். ரைட்டா, அந்த ஸ்டெனோ எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி நான் பாலிட்டியுடைய 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரியில் வந்து இது எத்தனாவது செட் அப்படின்னா 5வது செட், அதாவது 41லேருந்து 50 கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் வந்து இதில் பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செட் 1ல இருந்து நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. இந்த யூடியூப் வீடியோ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனா வந்து உங்களுக்கு அமையும். ரைட்டா, இதை தாண்டி வந்து கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா நான் இதை கவர் பண்றதை எப்படி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 360 டிகிரிலே நான் இந்த ஒரு வீடியோஸை நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்கவே போறாங்க. ஓகே, சரி. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் கேள்வி வந்து எதை பத்தி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஹூம் ஹுவான் சாங் கால்ட் ஒன் ஆஃப் த ஃபோர் லைட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹூஸ் ஆல்சோ கால்ட் இந்தியன் ஐன்ஸ்டைன். ஸோ ஹுவான் சாங் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சீனால இருந்து வந்திருப்பார். ஹுவான் சாங் அப்படின்றவர் வந்து எங்க இருந்து வந்திருப்பார்னா, ஹுவான் சாங் வந்து சீனால இருந்து வந்திருப்பாரு. ஹுவான் சாங் வந்து யாருடைய டைம் பீரியட்ல வந்திருப்பார்? ஹுவான் சாங் வந்து சீனால வந்து வந்திருப்பார். யாருடைய டைம் பீரியட்ல வந்திருப்பார் அப்படின்னா ஹர்ஷவர்தனாவினுடைய காலத்தின் போது வந்திருப்பார். ஹர்ஷவர்தனாவினுடைய ஆட்சியின் போது வந்திருப்பார். ரைட்டா, ஹர்ஷவர்தனா. சோ இந்த ஹுவான்சாங் அவர்கள் தான் வந்து எந்த ஒரு நூலை எழுதியிருப்பார் அப்படின்னா சி சி யூ கி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். ரைட்டா, சி யூ கி அப்படின்ற ஒரு புத்தகம். சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஹுவான்சாங் வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய நலந்தா பல்கலைக்கழகத்துல இவர் வந்து படிச்சிருப்பார். நலந்தா யூனிவர்சிட்டி, நலந்தா பல்கலைக்கழகத்துல இவர் வந்து இவர் வந்து படிச்சிருப்பார். ரைட்டா, இந்த ஹுவான்சாங் வந்து சீனால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். பௌத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பார். நலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பார். சியூகே அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே இவர் வந்து எழுதியிருப்பாரு. இந்த ஹுவான்சாங் வந்து இந்தியாவுடைய ஐன்ஸ்டைன், உலகத்துல வந்து 4 வெளிச்சங்களில் ஒன்று அப்படின்ட்டு யாரை வந்து ஹுவான்சாங் வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் அப்படின்னா நாகார்ஜுனா அவர்களை. நாகார்ஜுனா. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அஸ்வகோஷா. அஸ்வகோஷா அவர்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதியிருப்பாரு. கௌதம புத்தர்னுடைய வாழ்க்கை வரலாறான புத்த சரித்தத்தை எழுதியிருப்பார். புத்த சரித்தா யாரால் எழுதப்பட்டதுன்னா அஸ்வகோஷாவால் எழுதப்பட்டது. ஓகே, அதுக்கு அடுத்தது சராக்கா. இந்த சராக்கா வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார். என்னன்னா சராக்க சம்ஹிதா அப்படின்ற ஒரு புத்தகம். வேற எங்கே வச்சுக்கிறேன். ஸோ சராக்காவால் எழுதப்பட்ட புத்தகம் வந்து சராக்க சம்ஹிதா. சராக்க சம்ஹிதா. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து மருத்துவத்தை பத்தின புத்தகம். மருத்துவத்தை பத்தின ஒரு புத்தகம் தான் சராக்க சம்ஹிதா. அடுத்த கேள்வி, ஹூ வாஸ் த லீடர் தட் டிஃபீட்டட் கிருஷ்ணதேவராயா ஆஃப் விஜயநகரா இன் பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர்? சரி, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்ப தென்னிந்தியா வந்து இப்ப இது குஜராத், அது அப்படியே அப்படியே கீழே வந்து திருப்பி இது ஃபுல்லா தமிழ்நாடு, இதெல்லாம் மேல அப்படியே வந்து ஆந்திரா அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். இதுல வந்து ஒரு நதி அப்படின்றது ஓடுது. எப்படின்னா ஸோ இங்க இருந்து இப்படி ஒரு நதி வருது, அதுக்கடுத்து இந்த சைடு. ஸோ இந்த நதி இருக்குல்ல மேல, இதனோட பெயரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இது என்னன்னா கிருஷ்ணா. இது கிருஷ்ணா நதி. இந்த கீழே இருக்கிற நதி வந்து கிருஷ்ணா நதியினுடைய கிளை நதியான துங்கபத்ரா நதி. கிருஷ்ணா நதியினுடைய கிளை நதியான துங்கபத்ரா நதி கீழே ஓடுது. ரைட்டா, இப்ப இந்த இரண்டத்திற்கும் இடையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிலம் இருக்கு. ரைட்டா, ரெண்டு நதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து எவ்வாறு அழைப்பாங்கன்னா துவாப் அப்படின்னு அழைப்பாங்க. ரைட்டா, இது வந்து ஒரு ஜாகிரபிக்கல் டேர்ம். இரண்டு நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து துவாப். அப்ப இது என்ன துவாப் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா ராய்ச்சூர் துவாப் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ராய்ச்சூர் துவாப். இந்த இப்ப அது வந்து இந்த துங்கபத்ரா நதியின் செழிப்பாக இருந்த ஒரு வம்சம் வந்து எந்த வம்சம்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர் கிங்டம் துங்கபத்ரா நதியின் செழிப்பாக இருந்தது. ரைட்டா, துங்கபத்ரா நதியின் கரையோரம். இப்ப இங்க மேல யார் இருக்கிறாங்கன்னா பாமணி பேரரசு இருக்கிறாங்க. பாமணி கிங்டம்.
கீழே யார் இருக்காங்கன்னா விஜயநகர பேரரசு இருக்கிறாங்க இந்த சைடு. ஸோ அப்ப இந்த ரெண்டு பேருக்குமே சண்டை எதுக்காக வருது அப்படின்னா இந்த ராய்ச்சூர் துவாபுக்காக வருது. ராய்ச்சூர் துவாபுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா வருது. ஓகே. ஸோ இந்த ஒரு பிக்சர் தெரிஞ்சா நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்திரமேக்ஸ் அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் ஆயிரும். நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுல வந்து அந்த யார் வந்து பார்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயரை தோற்கடிக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர். ராய்ச்சூர் இப்போ புரியுதா? ராய்ச்சூர் போர்ல வந்து யாரை தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆதில் ஷா ஆஃப் பிஜாப்பூர். பிஜாப்பூரை ஆட்சி செய்த ஆதில் ஷா. ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்தது வந்து இப்ராஹிம் லோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 1526ல ஒரு போர் நடக்கும். அந்த போர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற ஒரு போர் 1526ல. இந்த போர்ல வந்து இப்ராஹிம் லோடி அவர்கள் வந்து தோத்துருவார். யார் ஜெயிப்பார் அப்படின்னா வந்து அக்பர் வந்து பாபர் வந்து ஜெயிச்சிருவார். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர் அப்படின்றது எந்த வருஷம் நடக்கும்னா 1520ல நடக்கும். 1520. ஸோ இது ஏன் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். ஓகே, சரி. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, விஜயநகர பேரரசு அடுத்து பாமணி சுல்தானியம் அப்படின்ட்டு. இதுல செகண்ட் எனக்கு கீழே கூட நான் எழுதுறேன். ஓகே, இது வந்து விஜயநகர் கிங்டம். ஸோ விஜயநகர் பேரரசு வந்து டோட்டலா எத்தனை வம்சங்களை உடையதுன்னா 4 வம்சங்களை உடையது. ஒன்று வந்து என்னன்னா முதல் இது வந்து சங்கம வம்சம். நான் ஆர்டரா தான் எழுதுறேன். ரைட்டா? சங்கம டைனாஸ்டினா வம்சம். சங்கமாக்கு அடுத்து யார் ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா சாலுவ வம்சம். சாலுவா வம்சம்க்கு அப்புறம் யார் ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா துளுவா வம்சம். இந்த துளுவா வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். துளுவா வம்சத்திற்கு அப்புறம் வந்து அராவிடு வம்சம். சங்கமா, சாலுவா, துளுவா, அரவிடு டைனாஸ்டி. சரியா? ஸோ இந்த விஜயநகரம்க்கு அப்புறம் வந்து யார் ஆட்சி செய்யறாங்கன்னா பாமணி. அதாவது விஜயநகரம் ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்த போதே சமகாலத்தில் மேல ரைட்டா, அதாவது கிருஷ்ணா ரிவர் ஓரம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாமணி சுல்தானியம் அப்படின்ற ஒரு வம்சம் வந்து ஆட்சி செய்யறாங்க. ஒரு பேரரசு பாமணி சுல்தானேட்ஸ் இல்ல பாமணி கிங்டம். இந்த பாமணி கிங்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டா ஒரு 1526ல வந்து அஞ்சா பிரியுது. 1526ல அஞ்சா பிரியிறாங்க. ஸோ அது எப்படி பிரியப்படுகிறது அப்படின்னா ஸோ அஞ்சா பிரியிறாங்க. அது வந்து நிசாம் ஷாஹி டைனாஸ்டி. அடுத்தது ஆதில் ஷாஹி டைனாஸ்டி. நிசாம் ஷாஹி டைனாஸ்டி, ஆதில் ஷாஹி டைனாஸ்டி. அடுத்து இமாது ஷாஹி டைனாஸ்டி. அதுக்கப்புறம் குத்துப் ஷாஹி டைனாஸ்டி. அப்புறம் பாரித் ஷாஹி டைனாஸ்டி. பாரித் ஷாஹி டைனாஸ்டி. ரைட், ஓகேயா? ஸோ இப்ப இந்த நிசாம் ஷாஹி டைனாஸ்டி வந்து எந்த பகுதியை ஆட்சி செய்யறாங்கன்னா அகமது நகரை ஆட்சி செய்த அகமது நகரை ஆட்சி செய்த நிசாம் ஷாஹி டைனாஸ்டி. அதுக்கப்புறம் வந்து பிஜாப்பூரை ஆட்சி செய்த ஆதில் ஷாஹி டைனாஸ்டி. வம்சம். அதுக்கப்புறம் பெரார் பகுதியை ஆட்சி செய்த இமாது ஷாஹி வம்சம்.
கோல்கொண்டாவை ஆட்சி செய்த குதுப் ஷாஹி வம்சம், பிதாரை ஆட்சி செய்த பாரிக் ஷாஹி வம்சம். பிதார், பிதார், ரைட்டா? சரி. ஸோ இது வந்து முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு இது ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், நம்ம பார்த்ததே தான். என்ன அப்படின்னா, the British capital accumulation in the 18th century was reinvested in industrial development. நம்ம எப்பவுமே வந்து இந்த அசர்ஷன் ரீசன் அப்படின்ட்டு கேட்குறப்ப அசர்ஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு பிகாஸ் அப்படின்றத ஆட் பண்ணும். ஏன்னா the capital was largely controlled by merchants and industrialists instead of the feudal aristocracy. என்ன அப்படின்னா அவங்க வந்து திருப்பியுமே பிரிட்டிஷ்ல வந்து இந்தியாவில் வந்து காசு சம்பாரிச்சதை திருப்பி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லேயே போட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த முதலீடுகள் அனைத்துமே வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது அப்படின்னா வந்து வணிகர்கள் மற்றும் தொழிலதிபர்களால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து குகைகளினுடைய தளம், அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்கிடெக்சரல் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உதயகிரி வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒடிஷால இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காந்தகிரி எங்க இருக்குன்னா இதுவுமே ஒடிஷால தான் இருக்குது. குண்டப்பள்ளி எங்க இருக்குதுன்னா இது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. குண்டப்பள்ளி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா உதயகிரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சர்க்குலர் சைட்டியா, இது ஆக்சுவலா CH சைட்டியா வித் ஸ்டூப்பா அண்ட் ஆர்ச். சரியா? ஸ்டூப்பா அண்ட் ஆர்ச். ஸ்டூப்பா அப்படின்னாலே வந்து எந்த மதம் வந்துரும்னா புத்திசம் வந்துடும். சரியா? புத்திசம் ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் தான். குண்டப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இது என்ன வரும்னா, குண்டப்பள்ளியில வந்து அனிமல் ஷேப்டு சிங்கிள் ராக் எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கு, அனிமல் ஷேப்ல இருக்கும். காந்தகிரியை பொறுத்த வரைக்கும் பில்லர் வெராண்டா வித் செல்ஸ் அட் த பேக். சரியா? பில்லர் வெராண்டா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல A1 B3 C2, ரைட்டா? அதாவது 1 அதுக்கப்புறம் 3 2, A1 B3 C2. நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் ஊர்ஸ் அட் அஜ்மீர் ஷாரிஃப்? அஜ்மீர் ஷாரிஃப் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. சரியா? அஜ்மீர் ஷரீஃப். இதுல நார்மலா அது அஜ்மீர் ஷரீஃப்னு பார்க்காம அஜ்மீர் அப்படின்ற இடம்னாலே அது எங்க இருக்குதுன்னா அது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ராஜஸ்தான், ரைட்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி எது கரெக்ட் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இட் ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து வருவோம். இட் ஹெல்ட் ஒன்லி ஒன்ஸ் 5 years. இட் இஸ் ஹெல்ட் ஒன்லி ஒன்ஸ் 5 years டியூரிங் ரம்ஜான். ஸோ அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரம்ஜான் நடக்கிறப்ப நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க அஜ்மீர் ஷரீஃப்ல. இது வந்து தப்பு. அதுக்கு அடுத்தது வந்து இட் மார்க்ஸ் பர்த் அனிவர்சரி ஆஃப் ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி. இதுவும் தப்பு. ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி அவர்களினுடைய கல்லறை வந்து எங்க இருக்குதுன்னா அஜ்மீர் ஷரீஃப்ல இருக்கு. டாம் கல்லறை வந்து எங்க இருக்குதுன்னா அஜ்மீர் ஷரீஃப்ல இருக்கு. இது கரெக்ட். அடுத்தது அதாவது இந்த ஒண்ணு மட்டும்தான் கரெக்ட். ख्वाजा மொயினுதீன் சிஸ்டியினுடைய கல்லறை தான். அடுத்துட்டு செலிப்ரேட்டட் ஆனுவலி பேஸ்ட் ஆன் த சோலார் கேலண்டர். கிடையவே இல்லை, அதாவது கிடையாது. சோலார் கேலண்டர் கிடையாது, அது வந்து லூனார் கேலண்டர். ரைட்டா? இட் ஃபாலோஸ் த லூனார் கேலண்டர் அண்ட் மார்க்ஸ் த செயின்ஸ் டெத்து. அடுத்தது இது, ஏன்னா இது டெத்து தான். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா பர்த் அனிவர்சரி இல்லை. அப்புறம் which Chola ruler is credited with extensive overseas expedition to Southeast Asia, particularly against Sri Vijaya Empire? தென்கிழக்கு ஆசியாவிற்கு குறிப்பாக ஸ்ரீ விஜய பேரரசு எதிராக விரிவான வெளிநாட்டு படையெடுப்பை நடத்திய பெருமை எந்த சோழ ஆட்சியாளருக்கு உண்டு அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அது முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ சோழ வம்சத்தை பொறுத்த வரைக்கும் சோழ வம்சத்தை உருவாக்கியது யாருன்றதை பார்த்தோம். சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன். விஜயாலய சோழா இவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சோழ வம்சத்தை தோற்றுவித்தது. ரைட்டா? ஸோ நம்மளுக்கு யுனெஸ்கோ இருக்குது இல்லை, யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இந்த யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக, அதாவது வேர்ல்டு
ஹெரிட்டேஜ் சைட், உலக பாரம்பரிய தலத்துக்கு உலக பாரம்பரிய தலங்கள் அப்படின்ட்டு நிறைய பில்டிங்ஸ்க்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுல 1987லையும் 2004லையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. எதற்கா நிறைய இடத்துல இருக்குது. இந்த 1987ல எதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா, பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கணும். இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார் அப்படின்னா ராஜா 1, முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்தது 2004ல வந்து எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கீகாரத்தை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் இது யாரால் கட்டப்படுகிறது அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்படுகிறது. அதே 2004ல வந்து இன்னொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. 2004ல வந்து கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் இன்னொன்று வந்து ஐரவத்தேஸ்வரர் கோயில், ஐரவத்தேஸ்வரா டெம்பிள். இது எங்க இருக்குன்னா தாராசுரத்துல இருக்குது. தாராசுரம், ரைட்டா. இது யாரால் கட்டப்பட்டதுன்னா இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அடுத்து சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு போர் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் தக்கோலம். தக்கோலம் அப்படின்ற ஒரு போர். இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்த தக்கோலம் போர் வந்து 948ல இருந்து 949 வருஷம் அந்த டைம்ல தான் நடக்கப்பட்டது. ஸோ இந்த தக்கோலம் போரை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கும் இடையில் நடந்ததுன்னா, ஒரு பக்கம் வந்து சோழ அரசர்கள் சோழாசுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையில் நடந்தது. சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையில் நடந்தது. சோழர்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சோழ அரசர்கள் சார்பாக வந்து யார் இருந்தாங்கன்னா ராஜாதித்யா இருந்தாரு. ராஷ்டிரகூடர்கள்ல வந்து யார் இருந்தாங்கன்னா அரசராக மூன்றாம் கிருஷ்ணா. ஸோ இந்த சண்டையில வந்து தோத்தது யார் அப்படின்னா ராஜாதித்ய சோழன் தான் தோத்தாரு. மூன்றாம் கிருஷ்ணா தான் ஜெயிச்சாரு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு சோழ கோயில்களை பொறுத்த வரைக்கும், இன்னொன்று வந்து தக்கோலம் போர். ஓகே, அடுத்தது ஸோ ஸ்டே அசஷன் அண்ட் ரீசன். அசஷன் அண்ட் ரீசன்னாலே நம்ம என்ன பண்ணோம், அசஷன்ல இருந்து ரீசனுக்கு ஒரு ஆரோ மார்க்கை போட்டு பிகாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து சேர்த்து அதை வாசிக்கிறப்ப ரீசன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ரைட்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க, சார்லஸ் நேப்பியர் ஜஸ்டிஃபைட் த அனெக்சேஷன் ஆஃப் சிந்த் ஆன் மாரல் அண்ட் லீகல் கிரவுண்ட்ஸ். அதாவது சார்லஸ் நேப்பியர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சிந்தை வந்து கைப்பற்றாரு. சிந்து பகுதி அப்படின்றது வந்து இப்ப இது குஜராத் அப்படின்னா இந்த பகுதி பாகிஸ்தான் சைட்ல இந்த சைட்ல இருக்கிறது தான் சிந்து பகுதின்னு சொல்லுவாங்க. சிந்து பகுதியை கைப்பற்றி அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தார்மீக அடிப்படையிலும் மற்றும் சட்ட அடிப்படையில் தான் நான் வந்து சிந்து மாகாணத்தை கைப்பற்றேன் அப்படின்ட்டு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. கிடையாது. அவர் வந்து சொல்லவே இல்லை. நான் மாரல் கிரவுண்ட்ஸ்லயும் சரி சட்ட அடிப்படையிலும் நான் கைப்பற்றல அப்படின்ட்டு அவர் சொல்லவே இல்லை, ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்து he described it as a useful humane piece of rascality. அதாவது நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிந்தை வந்து கைப்பற்றினேன், ஆனால் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அது உதவும் அப்படின்ட்டு சொன்னார். யார் அப்படின்னா சார்லஸ் நேப்பியர், ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அசர்ஷன் தப்பு, ஆனா வந்து ரீசன் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. Next, name the Mughal emperor known for promoting Persian art and literature. ஸோ எந்த முகலாய அரசர் வந்து பாரசீக கலை மற்றும் இலக்கியத்தை வந்து ஊக்குவித்தார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஹுமாயூன். ஸோ ஷாஜஹானினுடைய ஆட்சி காலத்தை வந்து என்னன்னு சொன்னாங்க. ஷாஜஹானுடைய ஆட்சி காலம், அக்பர்னுடைய ஆட்சி காலம், ஜஹாங்கீர்னுடைய ஆட்சி காலம். ஷாஜஹானினுடைய ஆட்சி காலத்தை வந்து கட்டிடக்கலையின் பொற்காலம் அப்படின்ட்டு சொன்னாங்க. கோல்டன் பீரியட் ஆஃப் ஆர்கிடெக்சர். அடுத்தது இலக்கியத்தின் பொற்காலம்னு அக்பர் காலத்தை சொன்னாங்க. கோல்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர்.
அடுத்தது ஓவியத்தின் பொற்காலம் அப்படின்ட்டு ஜஹாங்கீர் காலத்தை சொன்னாங்க. கோல்டன் பீரியட் ஆஃப் பெயிண்டிங். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹுமாயூன் தான் ஆன்சர். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் அப்படின்றது வந்து 1939 இருந்து 56 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? இதுல என்ன ஆகுதுன்னா 1939லயும் 1940லயுமே வந்து ஒரு போர் ஒன்று நடக்குது. அந்த போரினுடைய பெயர் 39ல நடந்த போர் பேர் வந்து பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து 40ல நடந்த போர்ல வந்து பேட்டில் ஆஃப் கன்னௌஜ் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னௌஜ் 2 நடக்குது. ஸோ இந்த 2 போருமே வந்து யாருக்கும் இடையில் நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் யார் இருக்கிறார்னா ஹுமாயூன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறார்னா ஷேர் ஷா சூரி இருக்கிறாரு. ஷேர் ஷா சூரி இருக்கிறார். இந்த 2 போர்லயுமே ஜெயிச்சது யார் அப்படின்னா ஷேர் ஷா சூரி தான். இந்த 2 போர்லயுமே தோற்றது ஹுமாயூன் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 15 வருஷம் வந்து ஹுமாயூன் வந்து ஆட்சியில் இருக்கவே மாட்டார், முகலாய அரசராக இருக்க மாட்டார். அவர் வேற நாடுகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உதவி கேட்டு போவாரு. அதாவது தஞ்சம் படைஞ்சு வேற ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா போயிடுவார். திருப்பி ஹுமாயூனுடைய ரிட்டர்ன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா 1555 இருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு திருப்பி டெல்லியை கைப்பற்றுவதற்காக வராரு. 1555லயே வந்து 2 போர்களை வந்து ஹுமாயூன் வந்து போடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டெல்லியில வந்து யார் இருக்கிறாங்கன்னா இந்த ஷேர்ஷா சூரி இருக்கிறார்ல, இந்த சுரி வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 1555ல 2 போர் போடுறாரு. ஒன்னு வந்து பேட்டில் ஆஃப் மச்சிவாரா, இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் சர்ஹிந்த். இந்த 2 போரும் யாருக்கும் இடையில் நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து ஹுமாயூனும், இன்னொரு பக்கம் வந்து சூரி வம்சத்தை ஆட்சி செய்த சிக்கந்தர் சூரியும் இருந்தாங்க. ஷேர்ஷா சூரி இறந்து போயிருப்பார் அப்ப. ஸோ அப்போ வந்து சிக்கந்தர் சூரி தான் வந்து ஆட்சியில் இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த 2 சண்டைகளையுமே சிக்கந்தர் சூரி வந்து தோத்துருவாரு, ஹுமாயூன் வந்து ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டு முகலாய வம்சத்தை திருப்பி கைப்பற்றுவார். ரைட்டா? யார் அப்படின்னா ஹுமாயூன். அடுத்தது ஸோ அசர்ஷன் ரீசன் நான் என்ன சொல்லியிருக்கேன், அசர்ஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க்கை போட்டு நம்ம பிகாஸ்ன்னு ஆட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பார்த்தா ஒரு ரெண்டும் கரெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்பதான் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ரைட்டா? நான் சொல்லிடுறேன். த சந்தால் ஃபெஸ்டிவல் ஆஃப் எரோக்சிம் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சர் சீசன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து எண்டு கிடையவே கிடையாது, பிகினிங். விவசாய பருவத்தின் முடிவை குறிக்கிறது கிடையாது, விவசாயத்தினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது, பிகினிங். ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, மாகுசிம் ஃபெஸ்டிவல் எக்ஸ்பிரஸஸ் கிராட்டிடியூட் ஃபார் த ஹார்வெஸ்ட் அண்ட் ப்ரிப்பர்ஸ் ஃபார் அ நியூ சைக்கிள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஸோ டோட்டலா 2 இருக்கு சந்தால் ஃபெஸ்டிவல். ஒன்று எரோக்சிம், அதாவது சந்தால் ஃபெஸ்டிவல் வந்து எரோக்சிம் இருக்கு, அதுக்கப்புறம் மார்க்சிம் இருக்கு. ரைட்டா? எரோக்சிம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிகினிங், மார்க்சிம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிவு, ஹார்வெஸ்ட். ரைட்டா? ஹார்வெஸ்ட். ஸோ அப்போ வந்து ஏ வந்து இன்கரெக்ட், ஆர் வந்து கரெக்ட். அடுத்தது இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின் வந்து, which Mughal emperor is known for his extensive biography Tuzuk-i Jahangiri? Tuzuk-i Jahangiri அப்படின்ட்டு ஒரு தன்னுடைய சுயசரித நூலை வந்து எழுதியது யார் அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். புக்கு பேர்லயே இருக்குது ஜஹாங்கிரி. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜஹாங்கீர் தான். ஆன்சர் ஜஹாங்கீர். ஸோ அக்பரை பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து ஒரு புத்தகம் வந்து ஒன்று எழுதியிருப்பாரு. அக்பரை பத்தி வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கும், அதாவது அக்பர் அபவுட். ஸோ அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து என்னன்னா அக்பர் நாமா. ஸோ அக்பர் நாமாவை வந்து எழுதியது வந்து யார் அப்படின்னா அபுல் ஃபாசில் தான் வந்து எழுதியிருப்பார் அக்பர் நாமாவை. ரைட்டா? அதுக்கப்புறம் ஷாஜஹானினுடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா குர்ராம். ஷாஜஹானுக்கு வந்து குர்ராம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஷாஜஹானை பத்தி 2 நூல்கள் இருக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா ஷாஜஹான் நாமா, இன்னொரு நூல் வந்து பாட்ஷா நாமா. 2 நூல்கள் இருக்கிறது. ஸோ ஷாஜஹான் நாமாவை வந்து எழுதினது வந்து இனாயத் கான்.
இனாயத்து கான். பாட்ஷா நாமாவை எழுதுனது வந்து அப்துல் ஹமீத் லஹோரி. அப்துல் ஹமீத் லஹோரி. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம போடுற ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட் பார்த்தாலே போதும், ரைட்டா? நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேயா? தேங்க்யூ.